யாரு? எப்பயுமே ஒண்ணு சொல்லுவீங்களே. பார்த்தீங்களா? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி யூ ஆர் வாட்சிங். நான் உங்க கோமதி தேசி. என்ன விஷயம் அப்டின்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் அப்டின்னு வரும்பொழுதோ, இல்ல ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னாலும் பிரச்சனைனாலும் ஒண்ணு தான். ஒரு பிரச்சனை அப்டின்னு வரும்பொழுது யார்கிட்ட போவோம் அப்டின்னா, போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். "இங்க பாருங்க எங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை. எனக்கு வந்து இந்த பெர்சனால இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்திருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சரி ஓகே கம்ப்ளைண்ட் பண்றது, இல்ல வந்து அவங்கள்ட்ட போய் அட்ரஸ் பண்றது, சில விஷயங்கள சொல்றது எல்லாமே ஓகே. சில போலீஸ் வந்துட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்களுக்கான சில விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. சரி ஓகேம்மா அதெல்லாம் கண்டுபிடிச்சு குடுப்பாங்க. அப்புறம் எதுக்கு வந்து நீ வெங்காயம் மாரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, பெர்சன் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அண்ட் இட் இஸ் அ மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். அவங்க 2 பேரும் லிவிங்ல இருந்திருக்காங்க போல. லிவிங்ல இருந்து கொஞ்ச நாள்லயே சில பசங்களுடைய புத்தி கேவலமான பசங்களுடைய புத்தி என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பொண்ண எப்படியாவது கழட்டி விட்டுறணும் அப்படின்ற ஒரு தாட்டோட அந்த பையன் வந்துட்டு செயல்பட்டுருக்கான். அண்ட் ஆஃப்டர் தட் கழட்டியும் விட்டுருக்கான். கழட்டி விட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அவ திரும்ப போய் பேசும்பொழுது உன்கிட்ட ஐ ஹேவ் சம் உன்னுடைய லீக்டு ஃபோட்டோ விச் மீன்ஸ் நம்ம ஒண்ணா இருந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் என்ட்ட இருக்கு. நீ ஓவரா பண்ண அப்டின்னா, இல்ல என்ன டிஸ்டர்ப் பண்ண அப்டின்னா, நான் அதெல்லாம் வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல எல்லா இடத்துலயும் பகிர்ந்துருவேன் அப்டின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அந்த பொண்ண நீ விட்டுட்டு போறது அப்டின்றதே ஒரு எச்சத்தனமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தையும் தாண்டி நீ வந்துட்டு அந்த பொண்ணுடைய அந்தரங்க படத்தையோ, இல்ல நீயும் அந்த பொண்ணும் ஒண்ணா இருந்த ஒரு தனியான புகைப்படத்த வந்து வெளியிடுவேன் அப்டின்றது இன்னும் ஒரு கேவலமான, மகா கேவலமான ஒரு விஷயம். ஃபைன். அது ஒரு பக்கம் ஒழிஞ்சு போது. ஸோ இந்த பொண்ணு என்ன பண்றா அப்டின்னா, போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறா. ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்தோனே, அந்த பெண் அதிகாரி என்ன பண்றாங்க அப்டின்னா, ஓகே நாங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறோம் அப்டின்ற மாரி அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுறா. பட் ஸ்டில் நான் கம்ப்ளைண்ட் எடுத்தா நீ என்னென்ன பண்ணணும் அப்டின்னா, நீ வந்து எனக்கான வீட்டு விஷயங்கள் லைக் ஏசி, ஃப்ரிட்ஜ் அந்த மாரி திங்ஸ் வாங்கி குடுக்கணும். அண்ட் அமௌண்ட்லாம் குடுக்குற மாரி இருக்கும் உன் சைட்ல இருந்து அப்டின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுமே நெறைய விஷயங்கள செலவு பண்ணியிருக்கா. நம்ம நெறைய மீம்ல, நெறைய காமெடிலலாம் பார்ப்போம்ல. ஒரு மூவில கூட வந்துருந்துச்சு அந்த சீன் என்ன அப்டின்னா, அவங்க வந்து ஒரு வயசான ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க வருவாரு. கம்ப்ளைண்ட் குடுக்க வந்தோனே அவர் வந்து இளநீ வாங்கிட்டு வர சொல்றது, அவர் வந்து பென் வாங்கிட்டு வர சொல்றது. அண்ட் சிகரெட்ஸ் வாங்கிட்டு வர சொல்றது. இந்த மாதிரியான விஷயங்கள வந்து வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இந்த லேடியுமே அததான் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபீசருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அதுதான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. அண்ட் த சேம் சைட் கோல் போடுற மாரி, அதே பக்கம் அந்த பக்கம் அந்த பையனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி வந்து உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்க வந்துட்டு உன் மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்டின்னா, நீ வந்து எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த பையனுக்குமே அந்த மாதிரியான விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் என்ன பண்ணிடுறான் அப்டின்னா, வேற ஊருக்கு போயிடுறான். அப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து புரிய வருது. ஓகே இவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே ரைஸ் பண்ணல. அந்த பையன் மேல வந்து கம்ப்ளைண்ட்லயே ரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆஃபீசர் கிட்ட போய் கேட்கும்பொழுது, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இல்ல இத வந்து நீ அப்படியே விட்டுரு. இதுக்கு மேல உனக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னோனே, இந்த பொண்ணு அதிலேயே ஸ்டாப் பண்ணாம, ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த பொண்ணு அது பண்ணதுக்கு வந்து நான் பாராட்ட தான் செய்வேன். ஏன்னா யூசுவலா நமக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு தடவ போய் சொல்லுவோம், 2 தடவ போய் சொல்லுவோம். மீண்டும் மீண்டும் பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, வேண்டாம் அது இது பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி தான் சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்தது இவங்களுடைய உயர் அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க. அவங்க வந்துட்டு தன்னுடைய இணை உதவி ஆய்வாளர வந்துட்டு பார்க்க சொல்றாங்க. இது என்ன பிரச்சனைன்னு பாருங்க. நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்க்க சொல்றாங்க. இவருமே அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் வாங்கிட்டு, இவர் என்ன பண்றாரு அந்த ஆஃபீசர் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ராத்திரியில வந்து சாட் பண்றது, செக்சுவல் சாட் பண்றது. நீ வந்து என் கூட இந்த மாரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றது. தப்பான முறையில வந்துட்டு இது பண்றது. இது நம்ம ஒரு காமெடி பார்ப்போம்ல. நான் வந்து அவன் கூட இருந்தேன். தோட்டக்காரர் கூட இருந்தேன். அது வந்து சமையக்கார பார்த்துட்டான். அதனால சமையக்கார கூடயும் இருந்தேன். அதனால இவன் பார்த்துட்டான். அவன் கூடயும் இருந்தேன். அந்த மாதிரி அந்த பொண்ண லிட்டரலா தே யூஸ்ட். அந்த மாரி தான் அவங்க கேட்டுருக்காங்க. "நீ வந்து அவன் கூட இருந்தல்ல, அப்ப என் கூடயும் உன்னால இருக்க முடியும்." இப்போ நான் வந்துட்டு ஒரு பப்ளிக்கா எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்டின்னும் பொழுது, நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்டின்னா, யார் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்டின்னா, ஒரு போலீஸ் ஆஃபிசர் வந்து அதுக்கான தகுதியான ஆக்ஷன அவர் எடுக்கணும். அதுக்கு தான் வந்து அவருக்கு காக்கி சட்டை குடுத்து, ஒரு மாச சம்பளம் குடுத்து, இந்த மாதிரியான விஷயங்கள அவங்களுக்கு பண்றாங்க. நான் வந்து ஒரு சில விஷயங்கள பேரன்ட்ஸ் கிட்ட சொல்லல. ஒரு சில விஷயங்கள வந்து கூட இருக்கவங்கள்ட்ட சொல்லல அப்டின்னாலும், சில விஷயங்கள நம்பி சொல்ற இடம் அப்டின்னும் பொழுது, நம்ப சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தான் அந்த பொண்ணும் நம்பி சொல்லியிருக்காங்க. சொன்னோனே இவரு இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ திங் இஸ் நம்ப ஒரு சில பேர கண்மூடித்தனமா நம்புறோம்ல. இப்ப இந்த ஆஃபீசர்ஸ் இவங்கலாம் வந்து கண்மூடித்தனமா நம்பி தான் சொல்றோம் அப்டின்னும் பொழுது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்டின்னு தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. பாலியல் வன்கொடுமையாகட்டும், போலீஸ் ஆஃபீசரே வந்துட்டு அம்மா கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதாகட்டும், இல்ல வந்துட்டு முந்தா நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பாண்டிச்சேரி ஆர் எல்ஸ் கடலூர்ன்னு நெனைக்கிறேன். அங்க என்ன விஷயம் நடந்துச்சு அப்டின்னா, இவங்க வந்து நைட் டைம்ல ஒரு அம்மா வந்து சாப்பாடு வைப்பாங்க போல.
நாய்களுக்கெல்லாம் வந்துட்டு உணவு வைக்கிறதுக்காக போவாங்க போல. ஒரு தடவ அந்த மாரி நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்க போகும்பொழுது, அங்க இருக்க யாரோ மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாங்க போல. மறுநாள் வந்து அவங்களுடைய பொண்ணையும் கூப்ட்டு போயிருக்காங்க. சித்தி பொண்ணோ சம்திங் யாரையோ வந்து கூப்ட்டு போயிருக்காங்க. பொண்ணையும் கூப்ட்டு போயிருக்காங்க. பொண்ணையும் கூப்ட்டு போனோனே இவங்க 2 பேரும் வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த போலீஸ்கார் வந்து கேள்வியே என்ன கேட்டிருக்காரு அப்டின்னா, "உங்களுக்கு இந்த நேரத்துல என்ன வேலைங்க?" அப்டின்னு கேட்டிருக்காரு. "நாங்க வந்து நாய்க்கு சாப்பாடுலாம் வைக்கிறதுக்காக வந்தோம். அங்க நேத்து வந்து எங்க சித்தி தனியா வந்ததுனால, அவங்க கிட்ட சில பேர் தப்பா நடந்துக்கிட்டாங்க. அதனால கூட இன்னைக்கு நான் துணைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த போலீஸ்கார் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு வார்த்தைய விட்டாரு. "நீங்க வந்து அர்த்த ராத்திரில இப்படி சுத்திட்டு இருந்தீங்கன்னா வந்து தப்பு தான் நடக்கும்." அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய விடுறாரு. என்ன ஒரு கேவலமான ஒரு சென்டென்ஸ் இல்ல இது. ஒரு பாதுகாவலர் உங்களுக்கு எதுக்கு பாதுகாவலர்ன்னு பேர் வச்சிருக்காங்க? இந்த 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 மாதிரியான வார்த்தையெல்லாம் நீங்க திருப்ப குடுத்துருங்க. உங்களுக்கு பாதுகாவலர், காவலர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க தகுதியே இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பொண்ணுகிட்ட அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நேரத்துல நீங்க சுத்துனீங்கன்னா, உங்களுக்கு வந்து தப்பு நடக்க தான் செய்யும். உங்கள ஹராஸ்மென்ட் பண்ண தான் செய்வாங்க. உங்கள தப்பா நடந்துக்க தான் செய்வாங்க. அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு நீங்க இருக்கீங்க? கேள்வி சரிதானே. அவர் வந்து கேட்ட வார்த்தையே ஒரு தப்பான வார்த்தை. நீங்க வந்து அந்த இடத்துல வந்து ரவுண்ட்ஸ் போறீங்க அப்டின்னும் பொழுது, யூ ஹேவ் டூ செக் தட் ரைட். அப்போ வந்து எந்த ஒரு பெண்ணுமே ஆஃப்டர் 9:00 போல 10 மணிக்கு போல எந்த ஒரு இடத்துக்குமே வரக்கூடாது. அப்படியே அவங்க வந்தாலும் நீங்க அத பார்த்துக்கிறதுக்கோ, இல்ல கண்ணுக்கு நேரா தப்பு நடந்தா கூட நீங்க அத சரி பண்றதுக்கோ, இல்ல தட்டி கேட்கறதோ நீங்க ரெடியா இருக்க மாட்டீங்க. அதான் விஷயம். அந்த காவலர் பேசும்போது திரும்ப திரும்ப அந்த பொண்ணு என்ன கேட்பாங்க அப்டின்னா, "நீங்க என்ன சார் இப்டி பேசுறீங்க? நீங்க வந்து ஒரு பப்ளிக்க வந்து பார்த்துக்க வேண்டியது தானே உங்களுடைய கடமை. நீங்களே இப்டி பேசுறீங்க." நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ஒரு லைன் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்டின்னா, "காவலர்கள் வந்து உங்களுடைய நண்பன்" அப்டின்ற வார்த்தைய வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்ப போய் இங்க இருக்க யார்ட்டயா பெண்கள்ட்ட போய் நீங்க கேட்டாலோ, இல்ல ஆண்கள்ட்ட போய் நீங்க கேட்டாலும், காவலர்கள் நண்பர்கள் அப்டிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவங்க எல்லாருமே என்ன ஒரு மென்டாலிட்டில இருப்பாங்க அப்டின்னா, இதே காவலர்கள ஒரு எம்.எல்.ஏவோ, ஒரு வேற ஏதாவது ஒரு அமைச்சர்களோ, இல்ல பாலிடிக்ஸ்ல இருக்க பீப்பிளோ போயிட்டு கேள்வி கேட்டாலோ, இல்ல சத்தமா பேசினாலோ, அப்படியே அடக்க ஒடுக்கமா பேசுவாங்க. அவங்களுடைய வீராப்பு வசனம் எல்லாம் எங்க வந்து நடைபெறும் அப்படின்னா, சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் வந்து அவங்களுடைய வீராப்புகள்லாம் காமிப்பாங்க. அவங்கள புடிச்சு தள்றதாகட்டும், ஒரு விஷயமே பேசும்பொழுது ஒரு நார்மலான ஒரு டோன்ல வந்து அவங்க பேசி நான் இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. எந்த ஒரு விஷயமாகட்டும். இதே ஒரு அரசியல்வாதிட்ட அவங்க பேசும்பொழுது பார்க்கணுமே, அப்படியே கையெல்லாம் கட்டிக்கிட்டு, கூனி, குறுகி அப்படியே மலிச்சு கிழிச்சு பேசுவாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு நார்மல் மக்கள் கிட்ட, ஒரு பாமர மக்கள் கிட்ட டெய்லி நீங்க ஃபேஸ் பண்ற மக்கள் கிட்ட பார்த்து பேசுவீங்களான்னு கேட்டா கிடையாது. இதுதான் உங்களுடைய சீப் மென்டாலிட்டின்னு நெனைக்கிறேன். பொதுவாவே இது வந்து ஹியூமன்க்கு உள்ள ஒரு நேச்சர். என்ன அப்டின்னா, என்ன விட கீழ டெசிக்னேஷன்ல யாரா இருந்தாலோ, இல்ல என்ன விட கீழ ஒரு மக்கள் இருந்தாலோ, நான் அவன வந்து கொட்டி, கொட்டி, கொட்டி பார்ப்பேன் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து போலீஸ்காரங்களுடைய மென்டாலிட்டி போல. அவங்களுடைய அதிகாரிகள் பாலிடிக்ஸ்ல இருக்கவங்கள எத்தன பேர் வந்து இப்ப படிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு, இல்ல வந்துட்டு எம்.காம் முடிச்சுட்டு, எம்.பி.ஏ முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. நார்மலா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் போனாலும், அந்த ஸ்டூடண்ட் கிட்ட அவ்ளோ வந்து அப்படியே ஒரு தெனாவட்டு காமிக்க வேண்டியது, திமிரு காமிக்க வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்கள வந்து ஸ்டில் அவங்கலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ திங் இஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு போகும்பொழுது, இவங்களே இந்த மாதிரியான எச்ச செயல்கள், கேவலமான வேலைகள், அநாகரிகமான வேலைகள் பண்ணும்பொழுது, அப்போ என்ன நடக்குதுடா? என்னடா பிரச்சனை உங்களுக்குலாம்? இதெல்லாம் வந்து அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு தெரு ஃபுல்லா தேடுறாங்க. அந்த தெரு ஃபுல்லா அந்த குழந்தை கிடைக்கல. ஒரு காவலர் வீட்ல இருந்து அந்த குழந்தை கிடைக்கிறா அப்டின்னும்பொழுது, அந்த பெர்சன் வந்து அவர தப்பா பண்ணியிருக்காரு, தப்பா ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்குது. ஸோ தட் இதுதான் விஷயம். ஒரு பெர்சன் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் சொல்றோம் அப்டின்னா, நீங்கலாம் எதுக்கு இருக்கீங்க அப்டின்னா, மக்களுக்கு நலன் பண்றது. அரசியல்வாதியாகட்டும், இல்ல காவலர்களாகட்டும், இவங்கலாம் வந்துட்டு மக்களுக்கான நலன்கள பண்றதுக்கு, மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா தட்டி கேட்கறதுக்கு, இதுக்கு தான். நீங்க வந்துட்டு சும்மா கெத்து காமிச்சுட்டு, ஒரு காக்கி சட்டையோ, காக்கி பேண்டோ போட்டுக்கிட்டா வந்து கெத்து காமிச்சுக்கிட்டு, இதெல்லாம் கெத்து காமிக்கிறதுனால நீங்க போலீஸ் அப்டின்றது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங். அப்பல்லாம் நீங்க போலீஸ் நெனச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசுல இருந்து அந்த வார்த்தையெல்லாம் அப்டியே அடியோட அழிச்சுக்கிட்டு, காக்கி சட்டைலாம் எடுத்துட்டு போய் வீட்ல வச்சுட்டு, நீங்க வீட்லயே உட்காந்துக்கோங்க. எதையுமே நான் வந்து பாமர மக்களுக்கு சாதகமா பேச மாட்டேன். நான் வந்து நல்லா வெள்ள சொக்கா போட்டுருக்கவன தான் வந்து நான் இது பண்ணி பேசுவேன் அப்டின்னா, யூ ஹேவ் டூ ஸ்டாப் திஸ் திங்ஸ் அண்ட் இதுக்கான ப்ராப்பர் அலிகேஷன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ப்ராப்பரான வந்துட்டு பெர்மனன்ட் டிஜிபி வந்து அலோகேட் பண்ணணும் அப்டின்றது மக்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ இதுக்கான விஷயங்கள பாருங்க. அண்ட் பொதுமக்களுமே ஒரு சில விஷயங்களுக்கு எதிர்த்து கேள்வி கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. நம்ம மேல தப்பு இல்ல அப்டின்னா, அது போலீஸ் ஆஃபீசரா இருந்தாலும், ஐஏஎஸ் ஆஃபீசரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் வி கேன் ரைஸ் கொஸ்டின் ஆன் தெம். ஸோ அவங்களுக்குலாம் பயந்துட்டு இருக்கணும்லாம் எந்த ஒரு இதுவும் இல்ல. யாராவது வந்து உங்கள கேட்கறாங்க அப்டின்னா, தப்பே இல்ல அப்டின்னா நம்ம அமைதியா போணும்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அன்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங் டாடா பை.